ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு மிஸ்டிக் பாப்பப் பாரோட 8th எபிசோட தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல பூர்வ ஜென்மத்துல ஹீரோயினுக்கு தெரியாமலே ஒரு எதிரி இருந்திருக்கான். ஆனா இந்த ஜென்மத்துல எதுக்காக டெத் இவங்க 3 பேரையும் பார்த்து முறைச்சிச்சுனே தெரியல. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல ரோமியோ ஜூலியட் கதை ஓடிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ தான் ரோமியோ, ஹீரோயின் தான் ஜூலியட். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோமியோட அப்பாவும் ஜூலியட்டோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க காதலுக்கு எதிரி இல்லையா, 2 பேரையும் பிரிக்கணும், 2 பேரையும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜூலியட்டோட அப்பா சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அப்பாக்கள் 2 பேருக்கும் கத்தி சண்டை வர மாதிரி இருக்கு. என்னடா அது கதையில சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு சீன் ஓடிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா இப்போ பிரசன்ட்ல செஃப் உட்காந்து மொபைல்ல எதையோ பார்த்துட்டு இருக்க. அத ஹீரோயின் பார்த்துட்டு என்ன எனி டைமும் கேம் விளையாண்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கேம்லாம் விளையாடல, இங்க பாரு சரித்திர கதையை பார்த்துட்டு இருக்க, அதுவும் படிச்சுட்டு இருக்கனே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டக்குனே அவங்களும் போனை பிடிங்கி பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு கதையா? காதல் கதை, அதுவும் அடல்ட்ரி சீன்லாம் இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா பாரு இது காதல் கதைங்கிறதுனால 19+ போட்டு வச்சிருக்காங்க, மத்தபடி எதுவுமே இல்ல. சைக்கலாஜிக்கலா இது ஒரு மாஸ்டர் பீஸ் ஸ்டோரி தெரியுமா? அந்த காலத்துல இருந்து ஜூலியட் சீசர், ஜூலியட் ரோமியோ, இந்த கதையெல்லாம் ரொம்ப பிரபலமான கதைன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப டெத் நம்ம ஹீரோவை உள்ள தள்ளிட்டு வரான். ஹீரோட கையில வெளியில பெருக்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு, அந்த தொடப்பம் இருக்கு. அந்த சமயத்துல நீ வெளியில பெருக்குனதெல்லாம் போதும், எங்க இருக்க டேபிள் எல்லாம் தொட அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் செஃப்பும் சொல்ல, அந்த சமயத்துல டெத்து சும்மா இல்லாம நல்லா அழுத்தி தொடப்பா உன் வேர்வையெல்லாம் டேபிள் மேல கொட்டிட போகுது அப்படின்ற மாதிரி கலாய்க்க அவனும் தொடச்சுக்கிட்டே இவங்களே பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸ், முதல் முறையா ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டுமே அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி கலாய்க்க அவனுக்கு வெக்கமா வருது. அப்படியே அவனோட தாட் யூரின் கிட்ட போக அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இவன் ஆபீஸ்ல வந்து எப்படி நம்ம அவனை பார்க்க போறோம், ஏன் அப்படி பண்ணோம், எப்படி தெரியாம போய் அவனை நம்ம கிஸ் பண்ணோம், அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவனும் அவளை பாக்குறதுக்காக குடுக்குன்னு ஓடி வந்து அவ ஸ்டோர் ரூம்ல இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஜன்னல் வழியா அவனும் பார்த்து, ஏய் வந்துட்டியா, உன்னை பார்க்க தான் வந்த அப்படின்ற மாதிரி அவகிட்ட பேச வர, ஐயோ இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல இருக்கே, இவன் பாட்டுல பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றானே, என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா இத ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றா. ஃப்ரெண்ட் அந்த நேரத்துல, என்னடி உனக்கு பிடிச்சவனதான முத்தம் கொடுத்த, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு முத்தம் கொடுக்கணும்ன்ற எண்ணமே இல்ல, பட் எப்படி கொடுத்தனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி மன்னிப்பு மட்டும் கேட்டுற ஓகேவா அப்படின்ற மாதிரி அவ சொல்லி அனுப்ப. அடுத்த சீன்ல ஹீரோ இப்போ ஒரு வீட்டுல தங்கியிருப்பான். அவன் ஆக்சுவலா ஒரு பேச்சுலர்ங்கிறதுனால மொட்டை மாடியில தங்கியிருப்பான். அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு காமிச்சிருப்பாங்க போல இருக்கு. பட் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா குளிர உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்க அப்படிலாம் கிடையாதுங்க, அது சவுத் வேர்ட் ஃபேஸ் பண்ண ஒரு வீடு, நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண, இல்ல எனக்கு இது சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்ப. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் லேண்ட்லார்ட பாக்குறான். அவங்க இவனுக்கு ஒரு பட்ட பேரே வச்சிருப்பாங்க போல இருக்கு, மிஸ்டர் ரூஃப் டாப்னு. சோ அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவன் பாட்டுல போக, டே ஒரு நிமிஷம் இல்ல, நீ இருக்க இல்லையா மொட்டை மாடி, அதுக்கும் கீழ் வீடு காலியா இருக்கு, அந்த வீட்டை நீ எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது மேடம், நான் பேச்சுலருங்கிறதுனால எனக்கு சிங்கிள் ஸ்பேஸே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதுக்கு என்ன வாடகை கொடுக்குறியோ அதே வாடகை இந்த வீட்டுக்கு கூட, மாடியில வெயில கடந்து ஏன்டா கஷ்டப்படுற, வேணா வீட்டை வந்து பாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி வீட்டுக்கு கூட்டு வர. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு நல்ல பெருசா தான் இருக்கு. ஆனா திடீர்னு, டேய் முதல்ல வெளியில போ அப்படின்னு ஒரு குரல் கேட்க, இவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏங்க நீங்க தானே உங்க வீட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்க, வெளியில போன்னு சொல்றீங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் பார்த்து கேட்க, நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு அந்த லேடியும் மறுக்க, அதே மாதிரியான குரல். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு குளிர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவன், இல்ல நான் மொட்டை மாடியிலே தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அடுத்தவன் அங்கிருந்து போகும்போது இந்த லெட்டர் பாக்ஸ்ல வைக்கிற இடத்துல லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஐ ஸ்விட்ச்னு 2 லெட்டர் கிடக்கு. இது எந்த வீட்டுக்கு வந்திருக்கும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பாக்ஸ்குள்ள சொருக்கி வச்சிடறான். அடுத்த சீன்ல திரும்பவும் இந்த ரோமியோ ஜூலியட் கதை தொடருதுங்க. ரோமியோ ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட கொண்டுட்டு வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். 2 பேருக்குள்ள காதல் பயங்கரமா வளருது. எனக்காகவா இப்படியாப்பட்ட கிஃப்ட கொண்டு வந்த, இத எங்க அப்பா கிட்ட கொடுத்து அவரை இம்ப்ரெஸ் பண்ண சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அதேதான், என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்க அப்பாவா அவ்வளவு சீப்பாவா நினைச்சிட்டு இருக்க, அவர் ஒரு மகாராஜா, இப்படி சீப்பான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா அவர் ஒத்துப்பாரு நீ நினைக்கிறியா, நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. அடுத்த சீன்ல ஜூலியட்ட பாக்குறதுக்கு ரோமியோட அப்பா வந்திருக்காரு. அந்த சமயத்துல உங்க அப்பா பிசினஸ் பண்றதுக்காக சவுத் பக்கமா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், இந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி டேபிள்ல தள்ள, அதை இவங்க தள்ளி வச்சுட்டு, உங்களோட சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம், எனக்கு காதலோ தலையிலத்தோ எல்லாமே அந்த கடவுள்
முடிவு பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு செமையான டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இங்க நடந்துட்டு இருக்க சீன் என்னன்னா, செஃப் அவரோட மொபைல்ல கதையா படிச்சிட்டு இருக்கிறது தான். அந்த நேரத்துல இது வரைக்கும் நான் மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் இப்ப நான் வெளியில கொட்ட போறேன். இது வரைக்கும் நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ரோமியோ எனக்கு கிஃப்ட் கொடுக்கறான், அவன் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறான் அப்படிங்கறதுக்காக நான் அவனை காதலிக்கல. இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்களை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமியோட அப்பாவை ஜூலியட் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த கதையை அப்படியே மொபைல்ல ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இவ்வளோ கிரேசியா ஒரு ரைட்டர் எழுதியிருக்காளே, அவளோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஐ ஸ்விட்ச் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த கதையில பாத்தியா எத்தனை ட்விஸ்ட். இது ஒரு ரோமியோ ஜூலியட் கதை தான், ஆனா அதை அப்படியே மாத்தி வேற மாதிரி கொண்டுட்டு போய் இப்ப ஃபைனலா இப்படிப்பட்ட கிளைமாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க டெத்தும் ஹீரோவும் வராங்க. வந்த உடனே நீங்க ரெண்டு பேரும் எனி டைம் ஃபனியா தான் இருக்கீங்க, இந்த இடத்துல எந்த நேரமும் சந்தோஷமா தான் இருக்கு, பட் ஈவில் ஸ்பிரிட்லாம் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு, கொஞ்சம் உஷாராயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ எல்லாருக்குமே ஒரு வித பயம் வருது. அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட ஆபீஸ்ல பிரேக் டைம்ல உட்காந்து அவன் டான்ஸ் காம்படிஷன்ல ஹீரோயின் கூட ஆடினா இல்லையா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸும் அங்க வரானுங்க. ஆளுக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கையில எடுத்துட்டு வந்து இவனை செம்மையா கலாச்சிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல சரிடா பிரைஸ் காம்படிஷன் எல்லாம் வின் பண்ணிட்டீங்க, இந்த டீம் அவுட் போலாம், டீம் டின்னர் வைக்கலாம், டீம் லஞ்ச் வைக்கலாம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோமே, அது எப்ப அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி அத கம்பெனி ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ எல்லாருமே அடுத்த சீன்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது ஒரு கொலீக்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு டின்னர் பார்ட்டி இல்லையா. இந்த நேரத்துல ரொம்ப டீசென்டா நடந்துக்கணும். பட் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவ இந்த இடத்துல நான் டீசென்டா நடந்துக்க மாட்டேன், கண்டிப்பா அவனை வெறுப்பேத்துற மாதிரி அவன் வெறுக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்ட்டிக்கு வந்தவ அவ பாட்டுல கண்ணா பின்னான்னு சாப்பிடுறா. எல்லாருமே என்ன இவ இவ்வளோ இன்டீசென்டா சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து இவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதையும் சமாளிச்சுறான். அடுத்து அவ பாட்டுல சரக்க ஊத்தி ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ஒரு பார்ட்டில உட்காந்து எல்லாருமே டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. பட் இவ பாட்டுல ஏதோ பெப்சி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்க. ஃபைனலா அந்த டின்னரும் முடிஞ்சிருது. முடிஞ்சோடனே கிவ்அவே மாதிரி இன்னவங்க எல்லாருக்கும் சாக்லேட்டை கொடுக்க, அந்த சமயத்துல யூரின் வெளியில வருவா. பட் பாத்தீங்கன்னா செம்ம மட்டையா இருப்பா, அவளால நடக்க கூட முடியாது. சோ நான் உன்னை கொண்டுட்டு வந்து வீட்டுல விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீலாம் வராத நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப பதுசா சொல்லிட்டு அவ பாட்டுல போவா. பட் அவளால நடக்க முடியாது. அந்த நேரத்துல அவனும் அவ கூடவே நடந்து வருவான், எங்கேயாவது விழுந்துருவாளோ என்னவோன்ட்டு. பட் பார்த்தா ரொம்ப கேஷுவலா நின்னுட்டு இருப்பா. ஏ நீ குடிக்கலையா, அப்ப நடிச்சியா அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு லுக்க விட, பாரு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் அன்னைக்கு உன்னை நான் கிஸ் பண்ணது உண்மைதான், ஆனா எனக்கே தெரியாம பண்ணிட்டேன், அது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. இப்ப நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கும் போது குழந்தைகளுக்கு எல்லாம் கிஸ் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துட்டேன், தப்பா நினைச்சுக்காத, உன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, நமக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ எல்லாம் பண்ணாத, என்ன கேர் எடுக்காத, நான் என்னோட லைஃப தனியாவே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவப்பாட்டுல குடுக்குடுன்னு போறா. அதை கேட்டுட்டு இவனோட மனசு அப்படியே உடஞ்சி நொறுங்கி சுக்கல் ஆயிடும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அப்படியே டிராமாவை காட்டுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஜூலியட் உட்காந்துட்டு இருக்கும்போது ரோமியோ வந்து என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி டேபிள்ல ஒரு தட்டு தட்டிட்டு எழுந்து நிக்க. அந்த நேரத்துல ஹீரோயினும் பக்கத்துல பாருங்க செஃப்பும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ், நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த ரோமியோ கிட்ட சொல்ல, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு ரோமியோட அப்பாவும் வராரு. அப்பாடா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சா, என் புள்ள தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னோட காதலே இங்க உடஞ்சு போய் கிடக்கு, இந்த இடத்துல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜூலியட்டோட கையை பிடிச்சு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் எப்பயுமே அவர் தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ அப்படின்ற மாதிரி அவனும் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்றான். இந்த டிராமாவும் இவங்க காதல் கதையில படிச்ச அதே ஸ்டோரியில தான் இத படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் என்னடா இப்படி ஒரு எண்டிங்க கொடுத்துருக்காங்க, யாரு எழுதுனது, அந்த ஃபைனல் எண்டிங்ல என்னதான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஆமா அந்த ஃபைனல் எபிசோடையும் இப்பயே உட்காந்து பார்த்தணும் அப்படின்ற மாதிரி செஃப் மொபைலை செக் பண்ணி பார்க்க, ஃபைனல் எபிசோட எழுதின அந்த ரைட்டர் செத்து போயிட்டாங்களாம், ரெஸ்ட் இன் பீஸ்னு கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா ஹீரோயின் ஓடி வந்து, என்ன சொல்றீங்க, ஐ ஸ்விட்ச் செத்து போயிட்டாங்களா, அப்ப அந்த ஃபைனல் எபிசோட கதை அது என்னவா இருக்கும், நம்ம வேணா அவங்க என்ன எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கே போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் போடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் பயங்கர சோகமா வருவான். அவனுக்கு வேற பிரேக்கப் ஆச்சு இல்லையா. இந்த உடனே எனக்கு சுஜி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்த உடனே அவன் பாட்டில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான்
அவங்களுக்கே தெரிய வருது அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ற விஷயம். காதல் என்ன ஒரு விளையாட்டு பொம்மையா ஆளுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒருத்த உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். அவன் பாட்டுல உளற. அந்த சமயத்துல ஹீரோ, நான் இங்க பார்ட் டைமா தானே வேலை செய்யறேன், இனி ஃபுல் டைமா ஒர்க் பண்றேன், நான் இனிமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சோ அதை கேட்டுட்டு ஹீரோயினும் இங்கே இப்படிதாண்டா நடக்கும், ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல உடனே ஒத்துக்கலாம் மாட்டாங்க, போக ஒத்துப்பாங்க, பிகினிங்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கும் அந்த வந்திருந்த ஒரு கஸ்டமர் கிண்டல் பண்ணி சிரிச்சு பயங்கரமா ஹீரோவை பார்த்து கலாய்க்க ஹீரோக்கு கோவம் வந்துடுது. டேய் உனக்கு என்னடா தெரியும் காதலை பத்தி, இஷ்டத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனை படிச்சு திட்ட, அவனும் சாப்பிட்டு முடிச்சிருப்பான் போல இருக்கு. நீயாச்சும் காதலாச்சு, நான் கிளம்புறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த சமயத்துல அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருந்தவன, உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் இப்ப அவனை பார்த்து திட்டினேன், அவன் என்ன திட்டினது நீங்க பாக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, டே அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருந்தவன் சாப்பிட்டுட்டு இருந்தவன் சாதாரண மனுஷன் கிடையாது, ஆவி, இப்படி உனக்கு ஆவி கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா ட்ரீம் வேர்ல்ட நீ எங்க கூட அங்க வந்து டிராவல் பண்ணதுனால உனக்கு எல்லாமே தெரிஞ்சு, பட் ரியல் வேர்ல்ட்ல உனக்கு ஆவி தெரியுதுன்னா உனக்கு என்னடா பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குனு இவன் வெளியில போய் செக் பண்ணி பாக்குறான், ஆவியும் நடந்து போகுது. ஆவி நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட, டே எனக்கு ஆல்ரெடி டைம் நான் மேல போனோம் அப்படின்னு டக்குனு அது மறைஞ்சு போயிடுதுங்க. அதை பார்த்துட்டு பேரஞ்ச மாதிரி ஹீரோ உட்கார்ந்துருக்க, இப்பெல்லாம் உனக்கு ரியல் லைஃப்ல ஆவி தருதுன்னா உனக்கு ஏதோ பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல யூரின் வேலைக்கு வந்திருப்பா போல இருக்கு. எங்க தெரியும் நம்ம ஹீரோவை காணோம். அதனால சிண்டாங் கிட்ட அவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கு உடம்பு சரியில்லையா அதனால லீவு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடம்புக்கு என்ன எதுக்காக வரல அப்படின்ற மாதிரிலாம் அவ அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க, இங்க பாருங்க அவன் லீவு தாங்க போட்டிருக்கான், அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடான். இந்த பக்கம் ஹீரோ நேரா பாப்பப் பார்க்கு வந்திருப்பான். அந்த இடத்துல இப்படியாப்பட்ட கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்றேன்னா உனக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி செஃப் சொல்லிட்டு, இங்க பாரு இதே கைய நேரா பாரு, நான் எந்த பக்கம் ஆட்டுறனோ அந்த பக்கம்லாம் அவனோட கண்ணை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஐஸ் பிராக்டிஸ் ஐஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு கண்ணை நல்லா இருக்குமா மூடிக்கடா, நான் 1 2 3 சொன்னோன்னு நீ கண்ணை திறந்து பார்க்கணும் சரியா அப்படின்ற மாதிரி 1 2 3 சொன்ன உடனே டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கறான். அந்த இடத்துல யாரையுமே காணோம். இப்ப அவனோட காலை பிடிச்சி யாரை எழுக்கிற மாதிரி இருக்க, குனிஞ்சு பார்த்தா கீழே ஒரு பேய். அவ்வளவுதான், அங்கேருந்து அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி கீழே விழுந்து தடுமாறி ஸ்டூலெல்லாம் தள்ளிவிட்டு வந்து பார்த்தா ஷிஃப்ட் நின்றுட்டு இருக்காரு. அப்போ உனக்கு பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது, அதோ ரியல் லைஃப்ல. இதுக்கப்புறம் பேய் ஒன்று பார்த்துச்சுன்னா நீ அதை டைரக்டா பார்க்க கூடாது, அப்படி நீ பார்த்தீங்கன்னா உனக்கு அது கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கண்ணாடியை கொடுக்குறாரு. அந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்க சொன்ன உடனே, பரவாயில்ல இப்ப நீ இதை போட்டுக்கிட்டு பேயை பாக்குறியா இல்லையான்னு பேய்க்கு தெரியாது, இருந்தாலும் பேயோட கண்ணை நேருக்கு நேரா பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பெரிய மூட்டையை தூக்கிட்டு வராங்க. உப்பு மூட்டையா, ஏமா இங்கெல்லாம் உப்பு கிடைக்காதா, எந்த ஊர்ல போய் உப்பு வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த உப்பு விளையிற இடமே ஒரு கிராமம், அந்த கிராமத்துலதான் சுத்தமான உப்பு கிடைக்கும், அதை எடுத்துட்டு வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாதான் நல்ல ஒரு குவாலிட்டியான டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சரியான இடுப்பொலி போல இருக்கு. இவனும் கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல என்னடா அது உள்ள உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நடந்த விஷயத்த எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கும் செம்ம ஃபன்னா இருக்கு. இப்போ உனக்கு பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ற, அது மட்டும் இல்ல எனக்கு வியர்டான சவுண்டும் கேக்குது, யாரோ பேசுற மாதிரியான சவுண்டு. ஆக்சுவலா எங்களோட ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டை காமிச்சாங்க, அந்த நேரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது யாரோட வீடா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேட்க, அது ஐஸ் விச்சோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ் விச்சா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்பதான் செஃப்பும் ஹே ஐஸ் விச் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருக்கும் அப்பதான் கிளாஷ் ஆகி ஞாபகத்திலே வருது, ஓ நம்ம ஒரு கதையை படிச்சுட்டு இருந்தோமே அதோட கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னு பாக்குறதுக்குள்ள அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வந்துருந்துச்சு. மேபி அவங்க வீட்டுக்குள்ள போனா அந்த கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சாமியார் அந்த வீட்டுக்கு பூஜை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ஹவுஸ் ஓனர் நின்றுட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த வீட்டுல கொஞ்சம் ஏதோ கெட்ட ஆத்மாக்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டவங்க, அதனாலதான் இப்படியாப்பட்ட சாமியாரை வச்சு நாங்க பூஜை போட்டுட்டு இருக்கோம், ஏன்னா இங்க ஒரு பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த நேரத்துல இவர் ஒரு சாமியாருன்னு நம்பி பூஜை போட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ரூமோட கார்னர்ல அந்த வீட்டுல இறந்து போன அந்த ஐஸ் விச் ஸ்டோரியை எழுதின அந்த லேடி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தானாவே ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்க, அவங்கதான் இந்த வீட்டுல இருக்காங்களே என்னால அவங்கள பார்க்க முடியுதே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த நேரத்துல போலீஸ் சாமியார் இல்ல அப்படின்ற மாதிரி மறக்கிறான். அடுத்து அவன் போலீஸ் சாமியார்னு தெரிஞ்சு அந்த ஹவுஸ் ஓனரும் அவனை துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்து இப்ப அந்த பேயை துரத்தணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பேய் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க
கேட்கணும் அப்படின்னு உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கு. இங்க பாரு, இப்படியே சோகமா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவனோட கஷ்டம் என்னன்னு தெரியாது, அதனால உன்னோட கஷ்டத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பவும் அது எதுவும் பேசல. அந்த நேரத்துல நீ எழுதின கதைகளை நான் படிச்சேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, ஆனா அதோட கிளைமேக்ஸ் என்னன்னு நீ எழுதாமலே செத்து போயிட்ட, அதையாவது சொல்றியா அப்படின்னு இவங்க 2 பேரும் கதை கேட்க வர, அந்த சமயத்துல சரி உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னு குடுக்குடுன்னு எழுந்து அது ஓடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அதோட பாஸ்ட காட்டுறாங்க. இவ நிறைய பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணிருப்பா போல இருக்கு. அந்த நேரத்துல தான் நான் அவனை சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி பேய் அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இதோட ஹாபி என்னன்னா வெளியில எங்கேயும் போகாதான், இதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அதனால வீட்லயே உட்காந்து கதை எழுதுறது தான் இதோட வேலையா. அப்படி அது கதை எழுதுறது ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் ரொம்ப ரசிச்சாங்களாம். அது மட்டும் இல்ல சுவாரஸ்யமா இருக்குன்னு கமெண்ட்லாம் பண்ணுவாங்களாம். ஆனா நான் அவனை அப்பதான் சந்திச்சேன் அப்படின்னு அது கதையை சொல்ல ஆரம்பிக்க, ஆக்சுவலா இது நிறைய பொருட்கள்லாம் வீட்டுல உட்காந்து ஆர்டர் போட்டுச்சு இல்லையா, அதை டெலிவரி பண்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். இன்க்ளூடிங் தண்ணி கேன்ல இருந்து ஆரம்பிச்சு சோப்பு, சீப்பு, ஷாம்பு எல்லாமே அவன் தான் கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க, அப்படியே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. டெலிவரிக்கு வர ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொருளா இவ சாப்பிட கொடுத்துருக்கா. முதல் தடவை தண்ணி, பட் ஃபர்ஸ்ட் டைம் அவ தண்ணி ஆர்டர் பண்ணிருப்பா. அதை அவன் தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வந்து இடுப்புல ஏதோ சுளுக்கு ஏற்பட அதை போக்குறதுக்காக இவ பேண்டேட் ஒட்டி விட, அப்படியே எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்படியே தாங்க இவ கண்டினியூஸா ஆர்டர் பண்ணிருக்கா. அடுத்த தடவை கேக்கு, அடுத்த தடவை ஃபுட்டு, இப்படி எல்லாம் கொடுத்து அவனை இம்ப்ரெஸ் பண்ண அவனும் இவ கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். பழக ஆரம்பிச்சவங்க அப்படியே வெளியில போய் சாப்பிடுறது இப்படியே இருந்திருக்கு. இது அப்படியே பெருசா காதலா வளர்ந்து அவளை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவனும் முடிவு பண்ணி ஏதோ ஒரு கிஃப்டோட வரும்போது அவளோ காதலா, அந்த காதல் எல்லாம் இப்படி மாத்தினாதான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், இந்த உண்மையான காதல்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறத அவன் கேட்கறான். கிஃப்ட் கொடுக்க வந்தவன் எதையுமே கொடுக்காம அவன் பாட்டுல அந்த இடத்த விட்டு கிளம்ப, அதுக்கப்புறம் இவ சோகத்துல ஆழ்ந்து அவன் எங்க போனானே தெரியாம தேடி தேடி பார்த்திருக்கா. அவன் நம்பரை மாத்திட்டு இவரை விட்டு ஒரேடியா போயிட்டான் போல இருக்க. இவகிட்ட உண்மையான காதல் இல்லை அப்படின்னு அவன் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா இவ ஒரு ஆத்தருங்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த பேயோட கவலை என்னன்னா, நான் கெட்டவ கிடையாது, காதல்லாம் அன்னைக்கு பொய்ன்னு சொன்னது கதைக்காக, ஆனா நான் அவனை உண்மையா காதலிச்சேன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா போதும், நான் அவனை உண்மையா காதலிச்சேன்ற விஷயத்த அவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பா அவனுக்கு தெரியப்படுத்திடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நாங்க பண்ணிடுறோம், ஆனா அந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதை நீங்க படிக்கணுமா அப்படின்ற மாதிரி அதுவும் கேக்குது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு டெலிவரி பாய் வீடு வீடா ஏதோ டெலிவரி பண்ணிட்டு வரான். அப்ப அந்த மிஸ்டிக் பாரை பார்த்துட்டு அவனும் உள்ள வர, அந்த சமயத்துல இவங்க எல்லாருமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இல்ல நாங்க ஒரு கதையை படிச்சுட்டு இருந்தோம், அதை எழுதுனது ஐஸ்விட்ச், சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நாங்க ட்ரை பண்ணும்போது அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அந்த கதையில கடைசியில ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு, இந்த கிளைமேக்ஸ் தான் அவங்க உனக்கு இப்ப சொல்ல விரும்புறது அப்படின்ற மாதிரி இவங்க மொபைலை எடுத்து கொடுக்க, அந்த சமயத்துல என்னால இதெல்லாம் படிக்க முடியாது, எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல அப்படின்ட்டு அவன் அவாய்ட் பண்ணிட்டு போக, ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேள அப்படின்னு ஹீரோ குடுகுடுன்னு ஓடி வந்து, ஒரு சாண்ட்விச் உனக்காக நான் பண்ணி வச்சிருக்கேன், அதையாவது சாப்பிட்டு போயேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. சரிண்ணா அவன் ஓகே சொல்ல, அவங்களும் முட்டையெல்லாம் உடைச்சு சாண்ட்விச்சை பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. பட்டர்லாம் போட்டு எக் எல்லாம் ரெடி பண்ணி பிரெட் எல்லாம் ரெடி பண்ணி சீஸ் வச்சு அதுல ஜாலபென்ஸ் எல்லாம் வச்சு அவன் கிட்ட கொடுத்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த சமயத்துல நல்லா இருக்கு உங்களோட சாண்ட்விச் அப்படின்ற மாதிரி 2 கடி கடிச்சிருப்பாங்க. இந்தப்பா கூடவே பாலையும் குடி அப்படின்னு அதுல மேஜிக் மருந்த கலக்கி கொடுக்க, அவ்வளவுதான். தலைவர் என்னது இது, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, ஆமாங்க இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு நிறைய வேலை, அதனால லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அந்த பிரெட்டை சாப்பிட்டு முடிப்பான். அவ்வளவுதான், அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அவனோட கனவுல இப்ப ஜூலியட் சீசரோட அந்த கதை ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா கதையோட ஆரம்பத்துல இருந்து ஒரு டிராமா மாதிரி அவனோட கனவுல ஓடிட்டு இருக்க. அந்த சமயத்துல கிளைமேக்ஸ்ல என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் இப்ப ஜூலியட் வேஷம் போட்டிருக்கா இல்லையா, அவ ரோமியோவை லவ் பண்ணல, அவங்க அப்பாவை தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆக்சுவலா அதை கேட்ட உடனே ரோமியோக்கு தாங்க முடியாம, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு உசுரோட இருக்கணும் அப்படின்னு விஷத்தை குடிக்க போவோம். அந்த நேரத்துல ஜூலியட் அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து, விஷத்தை குடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என் வாய்க்குள்ளதான் இருக்கு இன்னும் முழுங்கல அப்படின்ற மாதிரி இவனு தலையசிச்சு சொல்ல, மரியாதையை துப்புடா, இங்க பாரு உன்னதான் நான் லவ் பண்றேன், அவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, நம்ம இடையில என் பக்கத்துல நீ தான் நிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த
ஐஸ் வீச் எழுதின கதையோட கிளைமேக்ஸ் இதெல்லாம் இவன் பார்த்து முடிச்சுட்டு அப்ப அந்த டெலிவரி மேன் வந்தது நான் தான். ஆக்சுவலா நான் அவ வீட்டுக்கு பிரசன்டேஷன் கொடுக்க போன அன்னைக்கு லவ் சொல்ல போன அன்னைக்கு நான் அந்த டெலிவரி மேனை லவ் பண்ணல, இன்னொருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னது கதையிலையா? ஓ, அவ எழுதின கதையை தான் அன்னைக்கு யாருக்கிட்டயோ போன்ல பேசியிருந்திருப்பா போல இருக்கு. அதை நான் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அவளை வெறுத்துட்டு வந்துட்டேனே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல அவன் சுயநினைவுக்கு திரும்பினோன்னு உனக்காக அவ காத்துட்டு இருக்கா இந்த உண்மையை சொல்றதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே செத்து ஆவியா எனக்காக காத்துட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு அவனும் அதே வீட்டுக்கு போறான். டெலிவரி மேன் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கர நடுக்கத்தோட ஒருவித கில்ட்டி கான்ஷியஸோட கதவை தட்டுவான். கதவும் திறக்குதுங்க. ஆப்போசிட்ல பார்த்தா அவன் நிக்கிற மாதிரி இருக்கு. இவன் வீட்டுக்குள்ள போனோடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன், ஆனா உன்கிட்ட நான் லவ் சொல்றதுக்கு முன்னாடியே நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன், உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக இந்த கிஃப்டை எடுத்துட்டு வரும்போதுதான் நீ இப்படி பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத உணர்ந்து வருத்தப்படுறாங்க. அடுத்து அவன் கொண்டு வந்த கிஃப்டை அவகிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா முத்துக்கல்லே செஞ்ச ஒரு ஹேர் பின்னை கொடுத்துருப்பான். அதை அவ எடுத்து தலையில குத்திக்கிட்டு, இப்ப நான் சந்தோஷப்படுறேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட இல்லையா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்த அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பேயா சுத்திட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவளும் மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட மனசுல நம்ம மனசுலயும் 1000 கவலைகள் இருக்கு. ஒருத்தவங்களை பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லணும்னு நினைப்போம், ஆனா சொல்ல முடியாம போயிடும். அதை கேட்கறதுக்கு அவங்க இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே அவளோட நினைவுகள் ஜோசன் காலகட்டத்துக்கு போகுது. ஆக்சுவலா இவ அந்த இளவரசருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குதுன்னு போயிருப்பா. அந்த நேரத்துல ஒவ்வொரு கனவுலையும் இவளோட முகத்தை பார்த்தவருக்கு ஒரு நாள் தூக்கத்திலேருந்து டக்குன்னு முழிப்பு வந்துருது. அந்த சமயத்துல என்னோட கனவுல வந்தவன் நீ தானே, ஏன் இப்படி தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க, என்னை பார்த்து நிமிந்து முகத்தை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் பொறுமையா நிமிந்த உடனே நீ தான் அது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக்கம் ரொம்ப அதிகமாகுது. ஒரு கட்டத்துல இளவரசர் இவளோட வீடு தேடியே வர ஆரம்பிக்கிறான். நைட்ல எல்லாம் அதிகமா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவள அவன் ஓவியமும் வரையறான். ஒரு நாள் அப்படியே இவள ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது இதுல இருக்கிற மாதிரியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இதை விட நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த நிலா மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் தன்னோட கைய ஒரு மாதிரி ரவுண்டா பண்ணி அந்த நிலாவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவான். அந்த நிலாவை விட நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். இந்த நேரத்துல இந்த ஜென்மத்துல ஒருத்தன் அங்கங்க முறைச்சிட்டு நிக்கிறானே, அதான் இளவரசரோட ஃப்ரெண்டு. அவன் வந்து இவங்களை அப்படியே சந்தோஷப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இருந்தாலும் அவனோட மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. அந்த நேரத்துல இவர் இப்படிதாங்க டெய்லி என்ன பாக்கிறதுக்காக நைட் ஆனா எங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. நாங்களும் ஓட்டு மேல ஏறி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த விஷயம் அப்படியே ராணியோட காதுக்கு போக அடுத்து இவங்களை பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இளவரசர் வந்து எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்காக நான் நாளைக்கு நைட்டு வெளியில வந்து காத்துட்டு இருப்பேன், என் கூட நீ வந்துரு, இங்க இருந்து எங்கேயாவது போயிடலான்னு சொல்லியிருப்பாரு. பட் இவ அதெல்லாம் நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இளவரசர் வந்துடுறாரு. இந்த நேரத்துல ஏன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியெல்லாம் நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு பிரச்சனை, எங்க அம்மாவோட உயிருக்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்படுறா. இளவரசராச்சே சொல்றதை கேட்பானா என்ன, அவனுக்கு காதலிய பார்க்கணும்னு உடனே வந்திருக்கான். அதுக்கு அடுத்துதாங்க அவங்க அம்மாவோட வீட்டை கொளுத்தி அவங்கள கொன்னு இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த சமயத்துல கூட ஹீரோயின் ஓடி போய் இளவரசனோட ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மாவை கொன்னுட்டாங்க, யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு கையை பிடிச்சு ஹெல்ப் கேட்டிருப்பா. அந்த நேரத்துல அவனோட கையில யாரோ குத்திருப்பாங்க போல இருக்கு, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவளுக்கு டவுட் வருது, நம்ம அம்மா தற்காப்புக்காக இவனை குத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி திங்க் பண்றா. அந்த நேரத்துல அவனும், இல்ல நான் காவலர்கள் உங்க அம்மா வீட்டை கொளுத்து போனாங்க இல்லையா, அதை தடுக்க போனேன், அப்ப என்ன கத்தியால வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பொய் சொல்லி இருந்திருப்பான். அதை கேட்டு இவ்வளவு நம்பி இருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் இவன், நீ இனிமே மகாராஜாவை மீட் பண்ணாத, அப்படி மீட் பண்ணினா மகாராஜாவோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். சோ அதை கேட்டுதான் இவ அவனை பார்க்காமலே போயிருந்திருப்பா. அதை நினைச்சு இப்ப உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. வெறும் சரக்கு மட்டும் அடிச்சிட்டு இருக்க, ஏதாவது சைட் டிஷ் வச்சுட்டு சரக்கடி, இல்லைன்னா உசுருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி செஃப் சொல்ல, ஏற்கனவே ஒரு தடவை செத்து போயிட்டேன், இன்னொரு தடவை சாகிறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் சைட் டிஷ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த நேரத்துல எதுக்காக இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்க, உனக்கு என்னடா தெரியும், என் மனசுல 1000 கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் 500 வருஷத்துக்கு முந்தைய கதைகள் தான், எல்லாரோட குறையும் நான் தீர்த்து வைக்கிறேன், என்னோட குறையை யார் தீர்த்து வைக்க போறாங்கன்னு எனக்கே தெரியல, அப்படியே நான் செத்து போயிட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, பட் எந்த ஒரு உண்மையும் என்னோட காதலன் கிட்ட நான்
நான் ஷேர் பண்ணாமலே பிரிஞ்சு போயிட்டேன், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றான். அதை கேட்டு இவனும் ஆமா இல்ல, ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்காம பிரிஞ்சு போறதோ செத்து போறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். 500 வருஷமா இன்னும் அந்த காதல் கதையை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, அங்க தாங்க நீங்க நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சமய கலாய்க்க, டேய் வேணா நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓன் பண்றாங்க. அடுத்து இந்த பக்கம் செஃப்பை பார்த்தா செஃப்பும் செம்ம நக்கலா நான் எதுவும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனை மட்டும் காட்ட, அடுத்து இந்த ஸ்பிரிட்டு கிட்ட பேசுறதை விட்டுட்டு நம்ம வாடா வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவனுக்கு வேலை டைம் முடிஞ்சிச்சு இல்லையா, அவன் வீட்டுக்கு கிளம்ப 2 பேரும் வெளியில அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட மனசு இன்னும் அந்த காதலையே நினைச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல எப்பா இத்தனை வருஷமானாலும் தன்னோட காதலனை மறக்காம அப்படியே நினைச்சிட்டு இருக்கா பத்தியா, இன்னும் அவகிட்ட உண்மையை சொல்லணும்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க பேசிட்டு போகும்போது பின்னாடியே அந்த வில்லன் வராங்க. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்றான். அந்த நேரத்துலதான் டெத் வந்து அவனோட சட்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவனோட முகமே அப்படியே விகாரமா ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. பட் டெத் பிடிச்ச உடனே அவனோட முகமே மாறிடுது. அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோவும் செஃப்பும் நடந்து போகும்போது பார்த்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வெளியில வந்து நிலாவே பாக்குறா. இந்த நிலாவை பார்க்கும் போதெல்லாம் தன்னோட காதலன் ஞாபகம் வர மாதிரி அவ ஃபீல் பண்றா. நான் சொல்ல போறத நீ எப்ப கேட்க போற அப்படின்ற மாதிரி நிலாவை பார்த்தே அவ பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம செஃப்பை காட்டுறாங்க. பாருங்களேன், அந்த ஜென்மத்துல இளவரசர் எப்படி நிலாவை பார்த்து ரவுண்டா கைய காமிச்சாரோ அதே மாதிரி செஃப்பும் காட்டுறாரு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவும் நிலாவை பார்த்து அப்படியே கைய காட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயின் எப்ப நான் உன்கிட்ட என் மனசுல இருக்க உண்மைகளை சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலவை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடும் முடியுது. இவளோட மனசுல என்ன இருந்துச்சு, அவ என்ன சொல்லணும்னு நினைக்கிறா அப்படிங்கறத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். வரப்போற எபிசோட்ஸ் பயங்கர த்ரில்லர் மர்மம் நிறைஞ்சதா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த டிராமாவை கண்டினியூவா பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.